ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் வீட்லேயே பன்னீர் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீட்டில் பண்ணுற பன்னீர் வந்து நம்மளே க்ரம்பிள் ஆகிடும், உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி பேக்டாக அண்ட் அட் த சேம் டைம் சாஃப்டாக பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்க அப்படின்னா பன்னீர் வந்து குவான்டிட்டி நல்லா கிடைக்கும். இதே நம்ம வந்து நார்மல் மில்க் எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் குவான்டிட்டி வந்து நமக்கு குறைஞ்சிரும். பிகாஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபேட் கண்டென்ட் நமக்கு பன்னீரோட குவான்டிட்டி டிஃபர் ஆகும். ஸோ ஃபுல் ஃபேட் மில்க்கு 1 லிட்டர் எடுத்திருக்கேன். காய்ச்சத்துக்கு வச்சிடலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன், ஒயிட் வினிகர். வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்தும் செய்யலாம். நீங்கள் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மில்க்கு பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக பாயில் ஆகி அந்த நுரை வந்துருச்சு. ஸோ மில்க் வந்து காஞ்சிருச்சு. நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்ததுனால இது பொங்கி வரலை. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடில் இருக்கும்போதே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது இந்த வேயும் பன்னீரும் செப்ரேட் ஆகிடும். பாருங்கள், ஸோ இந்த வேவும் பன்னீரும் ஃபுல்லாக செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இல்லை மஸ்லின் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இதை ஒரு வாட்டி கோல்டு வாட்டர் விட்டு அலசிக்கலாம். லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி கர்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அலசிக்கோங்க. ஏன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் அதில் தங்கியிருக்கும். நம்ம வினிகர் யூஸ் பண்ணதுனால அந்தளவுக்கு அதில் ஃப்ளேவர் இறங்கியிருக்காது. ஸோ லேஸாக அலசிக்கிட்டா போதும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வரதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த வே வந்து செப்பரேட் ஆகி வர்றது கீழே வந்து இந்த ஓட்டை வழியாக கீழே போயிடும். ஸோ நமக்கு வந்து அதில் இருக்க வாட்டர் ஃபுல்லாக வெளியில் வரணும். ஸோ மேலே வந்து ஒன்று நல்ல வெயிட்டு ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது வெயிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பன்னீரை. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன்.
நல்லா சாஃப்டாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பும் நல்லா ஹோல்டாக இருக்குது. இது நம்ம வந்து வீட்டில் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் நீங்கள் 4 to 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். நீங்கள் ரெகுலராக பன்னீர் பண்ணுவீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் லெமன் ஆர் வினிகர் நீங்கள் அந்த வே யூஸ் பண்ணி பாலை திரித்து பன்னீர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான பன்னீர் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் பராத்தா இல்லைனா வந்துட்டு ஸ்வீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண உடனேவே ஒரு 1/2 an hour மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு அதில் இருக்க வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த சென்னாவை யூஸ் பண்ணி ரசமல்லா இல்லை ரசகுல்லா இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.